வணக்கம். சுதந்திர இந்தியா இதுவரையிலும் சந்திக்காத அளவிற்கான இளைஞர்களின் மிகப்பெரிய பேரழிச்சி இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மோடி, அமித்ஷா, RSSஐ முற்றுகையிட்டிருக்கிறார்கள் லட்சோப லட்சம் இந்திய மக்கள். பயந்து போன மோடியும் அமித்ஷாவும் RSSும் இராணுவத்தையும் காவல்துறையையும் குவித்திருக்கிறது. முதலில் அந்த வீடியோவை பாருங்கள். மோடியினுடைய ஆட்சியில், RSSனுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவ செல்வங்கள், இவர்களுடைய கல்வித்துறையில் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு எதிராக 25 நாட்களாக ஒரு இளைஞர் கூட்டம் டெல்லியில் ஒரு மகத்தான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் துவங்கக்கூடிய முதல் நாள். வடை சுடுவதற்காக மோடி பாராளுமன்றத்திற்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் டெல்லியை முற்றுகையிட்டு, இதோ மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவுடைய கல்வித்துறை எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுவோம் என்று லட்சோப லட்சம் மாணவர்கள் குழுமியிருக்கிறார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? மோடியும் அமித்ஷாவும் பயந்துட்டாங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 5 பேருக்கு மேலே நீங்கள் ஜந்தர் மந்தர் பகுதியில், குறிப்பாக பாராளுமன்றத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் கைது செய்வோம். மோடி அமித்ஷாவும் சொல்கிறாரு, எங்ககிட்ட இவங்க அனுமதியை வாங்கலை, இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்த போகிறாங்க, ஆனால் எங்ககிட்ட இது வரைக்கும் அனுமதியை வாங்கலை அப்படின்னு. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தெளிவாக சொல்லியிருக்கிறது, நாங்கள் எத்தனையோ நாட்களுக்கு முன்பே இங்கே போராட்டம் நடத்துவதற்கான அனுமதியை நாங்கள் வாங்கிவிட்டோம் என்று. அப்போ இன்னைக்கு திட்டம் என்ன? அங்கே அறவழியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களின் மீது வன்முறையை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவினுடைய திட்டம். ஒவ்வொரு இந்தியனும் மோடி, அமித்ஷா, RSSஐ பார்த்து கேட்கிறார்கள், எப்பா 25 நாட்களாக கல்வியில் இவ்வளோ பெரிய கொள்ளைய, ஊழலை, பித்தலாட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இளைஞர்கள் போராடுகிறார்கள். சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர், அவர் போராடிட்டு இருக்காரு. பாஜகவுடைய பிரதிநிதிகளில் யாராவது ஒருத்தராவது போய் பேசலாம் இல்லையா? ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம். அப்போ தவறு நடந்துருச்சு, ஆமாம் நாங்கள் கொள்ளை அடிக்கிறோம், நாங்கள் ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு பாஜகக்காரன் போய் பேசலாம் இல்லையா? ஆனால் பேசுகிறானா? பேசாமல் இருக்கிறான். ஒரு நாள் கூட போய் பாஜகவுடைய பிரதிநிதிகள் ஒருத்தங்கூட போய் பேசலை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ எவ்வளவு திமிர் பிடிச்சிருக்கிறானுங்க. அந்த திமிரை இந்த இளைஞர்கள் அடக்குவார்கள். அதான் இன்றைக்கி டெல்லியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி காலையிலேயே டெல்லி ஒரு மிகப்பெரிய பதட்டத்திற்குள்ளாகி இருக்கிறது. அமித்ஷாவுடைய கைகள் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறையும் டெல்லியில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் படை அதையெல்லாம் மீறி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. நம்ம என்ன கேட்குறோம்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதை முன்வைக்கிறார்கள்? ராஜினாமா செய்யுங்கள். நடந்திருக்கு இல்லையா? தப்பு நடந்திருக்கு, ராஜினாமா செய்யுங்க, இதுக்கு பொறுப்பேற்றுங்க. ஆனால் இவர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாஜகவுக்கும் RSSக்கும் மோடிக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. என்ன தெரியுமா? இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி அணிதிரளக்கூடிய இளைஞர்கள் யார் தெரியுமா? நகர்ப்புறத்தை சார்ந்த இளைஞர்கள். பாஜகவுடைய வாக்கு வங்கியே எங்கே இருக்குது? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது நகர்ப்புறம் சார்ந்தது. கிராமங்களில் பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இல்லை. இன்றைக்கும் காங்கிரஸுக்கு தான் அங்கே எல்லாம் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, பாஜகவிற்கு கிடையாது. அப்போ நகர்ப்புற இளைஞர்கள் இன்றைக்கு பாஜகவிற்கு எதிராக களத்தில் வருகிறார்கள். அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி. இந்த பாராளுமன்ற இப்போ உடனடியாக ஒரு 2 வருடத்திற்குள்ள பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு வைங்க. ஏற்கனவே வாரணாசி தொகுதியில் மோடி டெபாசிட் வாங்காமல் தோற்றிருப்பார். பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாஜகவுடைய மோடி, அமித்ஷா உட்பட எல்லாருமே, அதுவும் மோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் போய் நின்னா கூட தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அந்த அளவிற்கு நகர்ப்புற இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்திருக்கிறது. இன்றைக்கி அபிஜித் டிகே தலைமையில் தான் இன்றைக்கு போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனையில் மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஆனால் அதற்கு டெல்லி ஹைகோர்ட்டில் அதிலெல்லாம் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அவரை அவரை ட்ரீட் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்க கூடத்தில் ஏராளமான கெடுபிடிகள், அங்கே ஏராளமான காவல்துறை எல்லாம் கொண்டு வந்து நிறைய, அதாவது நீங்கள் பாருங்களேன், நீங்கள் சோனம் வாங்சுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இளைஞர்களுடைய பின்பலம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, மற்றவர்களுடைய நிலைமையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இளைஞர்கள் விடுவதாக இல்லை. இளைஞர்கள் தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்கிறாங்க. நாங்கள் நிச்சயமாக களத்தில் வருகிறோம், நாங்கள் போராடுவோம், கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும், இதற்கு மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்று. ஆனால் மோடி அமித்ஷாவும் வேறு திட்டத்தோடு இன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்கு வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன திட்டம். தொகுதி மறுசீரமைப்பு, அந்த மசோதாவை சட்டமாக்கப் போகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க வராங்க. இவர்கள் நிரந்தரமாக ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு இன்றைக்கு சிவசேனாவும் அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களை எல்லாத்தையுமே விலக்கி வாங்கியாச்சு. அவர்களை வைத்து வாக்கெடுப்பு நடத்தி இவர்களுடைய சட்டங்களை எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிச்சயமாக முறியடிக்கும். இளைஞர்கள் முறியடிப்பார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதே போன்று விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்தார்கள். கடைசியில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பியது வெறும் கையோடு அல்ல, உங்களை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்து அந்த சட்டத்தை உங்கள் வாயாலே வாபஸ் பெற வைத்து அந்த விவசாய பெருமக்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். மாணவர்களும் அப்படித்தான் திரும்புவார்கள், இளைஞர்களும் அப்படித்தான் திரும்புவார்கள். அவர்களுடைய அறவழியிலான போராட்டத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோர் மனங்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. இந்த போராட்டம் மாபெரும் வெற்றியை பெறும். ஏன்னா இந்த போராட்டத்திற்கு இடதுசாரிகள், பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவில் பின்துணை கொடுத்திருக்கிறார்கள். இது அண்ணா ஹசாரேன்னு சொல்லக்கூடிய RSS ஏஜென்ட் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் அல்ல, இல்லையா? இது இளைஞர்களுடைய இயல்பான தன்னெழுச்சியான போராட்டம். இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகே அடங்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.